பிரின்ஸ் மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரி கண்டிப்பாக இந்த வீக் ஹாப்பியாக இருப்பாங்க அண்ட் ரொமான்டிக் சீன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணிடுவார். காவேரி பேரில் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே மாற்றிட்டு காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருப்பாரு. காவேரி உட்கார வச்சு மேனேஜிங் டைரக்டர் ஆக போகிற காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லி காவேரியை ஹக் பண்ணி அங்கே பிளாஸ்ட்லாம் பண்ணி பயங்கரமாக வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கர பக்காவான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு காவேரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் காவேரி அங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. விஜய் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறாரு, கண்டிப்பாக டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கியிருக்காரு, அது டிவோர்ஸ்க்கான டாக்குமெண்ட் தான், கான்ட்ராக்ட் ஒரு விஷயமா வந்துட்டு பெரிய விஷயமா காமிச்சு ஈஸியாக வந்துட்டு டிவோர்ஸ் வாங்கியிருக்காரு, என்கிட்ட ஒரு சைன் வாங்கினாலே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே முடிஞ்சு நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான், பட் கண்டிப்பாக விஜய் விட்டு என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது காவேரியே யோசிக்கிறாங்க. ஒருவேளை விஜய் என்னை இந்த வீட்டிலேருந்து வெளியில் போக சொல்லிட்டா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே, அவரை விட்டு என்னால் கண்டிப்பாக போக முடியாது, 1.5 வருஷமாக வந்துட்டு என் கூட இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு பழகி அவர் பார்த்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துட்டு 1 வருஷம் 5 மாதம் ஆகுது. இவ்வளோ நாளுமே வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். என் லைஃப்பில் வந்துட்டு கிடைக்காத விஷயங்களெல்லாம் இவர் மூலயமா தான் கிடச்சிது. பட் நான் இவரை எப்படி மிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்ருக்கேன். காவேரி நினச்சி பார்ப்பாங்க, ஒரு வேளை விஜய் வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும், ஒரு வேளை என்னை வந்துட்டு ரொம்ப மிரட்டுவாரோ, நீ வெளியில் போய் தான் ஆகணும், எனக்கு வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப என்னை சத்தம் போடுவாரோ அப்படின்ற மாதிரி நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே பயந்துட்டுருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் விஜயும் வந்துட்டு காவேரி காருக்குள்ளேருந்து கூப்பிடுவாங்க. காவேரி உள்ளவா காவேரி, நம்ம போகணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, நீ உள்ளே வந்துட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு சைன் பண்ணினா போதும், எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி டிசைட் பண்ணிடுவாங்க. நம்ம இவர்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம், ஒரு வேளை நம்ம இவர்கிட்ட கெஞ்சி நீங்கள் எனக்கு வேணும், நான் உங்கள் கூட தான் வாழுவேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு அவர் முடியாது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு சூசைட் பண்ணிக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது, அதனால் நம்ம இவர்கிட்ட எதுவும் பேச வேண்டாம், எந்த ரியாக்ஷனும் பண்ண வேண்டாம், அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையை மட்டும் ஆட்டிட்டு சைன் பண்ணிவிட்டு இந்த வீட்டிலேருந்து கண்டிப்பாக கிளம்பிடலாம், இதை தவிர நம்மளுக்கு எந்த வழியுமே கிடையாது, நம்ம ஏன் அசிங்கப்படுத்திக்கணும், அவரு தானே என் கூட வாழ்ந்தார், பட் அவருக்கு இல்லாத எமோஷன் எனக்கு மட்டும் எதுக்கு இருக்கணும், எல்லாருமே என் லைஃப்பில் வந்துட்டு பாசிங் க்ளவுட்ஸ் தான், வருவாங்க போயிடுவாங்க, நிரந்தரமாக யாருமே எனக்காக இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இவரையும் நினச்சி நம்ம விட்டுற வேண்டியதா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போல்டாக டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போவாங்க. உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா லாயர் வந்துட்டு கிண்டல் பண்ணுவார். இதுவுமே வந்துட்டு விஜய் பண்ண வேலை தான். லாயர் சொல்லுவார், மேடம் நீங்கள் ஒரு சைன் போட்டிங்கன்னா அஃபிஷியலாக வந்துட்டு உங்களுக்கும் சாருக்கும் டிவோர்ஸ் ஆகிடும், ஒரே ஒரு சைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது காவேரி இருந்துட்டு தலையை மட்டும் இப்படி ஆட்டிட்டு சைன் பண்ணுறதுக்காக போவாங்க. சைன் பண்ணும்போது கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கும். அதை பார்த்து விஜய் ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு லாயர் கஞ்சாடையிலே கேட்பாங்க, சார் மேடம் ரொம்ப பாவம் சார், சொல்லிடலாமா, அவங்க கையெல்லாம் நடுங்குது சார், எனக்கே பார்க்குறக்கு கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் சொல்லிடுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் இருந்துட்டு வேண்டாம் ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சைன் வாங்கி முடிச்சதுமே பக்கத்தில் இருக்க அவரோட எம்டி ரூமுக்கு கூட்டிகிட்டு போவார். எம்டி ரூம் ஃபுல்லாகவே வந்துட்டு பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு நியூ எம்டி அப்படின்ற மாதிரி காவேரி நேம் போட்டு எழுதியிருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே கண்ணை மூடி விஜய் வந்துட்டு காவேரியை உள்ளே அழைச்சிட்டு போவாங்க. உள்ளே பார்த்ததுமே காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, பயங்கரமாக ஸ்டன் ஆயிடுவாங்க. என்னங்க இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரிய மாட்டேங்குது, டிவோர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, சைன் வாங்குறீங்க, இங்கே பார்த்தா இப்படி எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதுவுமே பேசாத காவேரி, தயவு செய்து நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி காவேரி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த எம்டி சீட்டில் வந்துட்டு உட்கார வைப்பார். எம்டி சீட்டில் உட்கார வச்சதுமே இப்போ புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லு, எனக்கு புரியவே இல்லைங்க, நீங்கள் என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி காவேரி கேட்க, ஐயோ ஆர்வக்கோளாறு, எதையுமே தப்பாக புரிஞ்சுக்கிறதே தான் உன் வேலை, நீ தாண்டி இனிமேல் இந்த ஆஃபீஸ்க்கு நியூ எம்டி, அதாவது நீயும் நானும் சேர்ந்து தான் வந்துட்டு இனிமேல் இந்த ஆஃபீஸை ரன் பண்ண போகிறோம், எல்லா அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு உன்னையும் வந்துட்டு நேம் இன்க்ளூட் பண்ணியாச்சு, இனிமேல் வரப்போகிற ப்ராஃபிட்டில் எல்லாத்தையுமே உனக்கும் எனக்கும் ஈக்குவலான ப்ராஃபிட் ஷேரிங் தான் போகுது, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, அஃபிஷியலாக எல்லாமே மாற்றியாச்சு, வெல்கம் டு அவர் நியூ எம்டி காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க. காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமாக ஸ்டன்னாகி நிற்பாங்க. உடனே பயங்கரமாக அழுதுகிட்டே போய் விஜய் ஓடி போய் ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகும்போது எல்லாருமே அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிடுவாங்க. விஜய் உடனே காவேரியை சமாதானப்படுத்துவாங்க. காவேரி காம் டவுன், ரிலாக்ஸ், நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற, இவ்வளோ எமோஷன் ஆகுறேன், நான் உனக்காக இதெல்லாம் பண்ணுறது சாதாரண விஷயந்தான், நீ என்னோடய ஒய்ஃப் டி, ஸோ ஆஸ் அ ஹஸ்பண்டாக நான் இதெல்லாம் பண்ணுறேன், என்னோடய சொத்துலையும் கூட வந்துட்டு எல்லா ஈக்குவல் ஷேரிங்கும் இனிமேல் உனக்கு போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பலனாக தான் இருக்கேன், ஒய்ஃபுங்கிறது என்ன சும்மா நினச்சியா,
என்னோட பாதி தான் நீ காவேரி, அதனால் உனக்காக தான் நான் எல்லாமே யோசிச்சு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் ஏங்க நீங்கள் வெண்ணிலா விஷயத்தில் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க, நான் யாரோங்கிற மாதிரி பேசுனீங்க, இந்த வீட்டை விட்டு போங்கிற மாதிரியெல்லாம் என்ன சொல்லும்போது என் உயிரே என்கிட்ட இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ சித்திரவதையாக இருந்துச்சு, எவ்வளோ மனசு உடஞ்சி போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ஏண்டி உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா காவேரி, என் மேலே நீ அளவு கடந்த நம்பிக்கை வச்சதுனால தான் நீ வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்த, என் முன்னாடியே வந்துட்டு ஏன் அந்த வீட்டுக்குள்ளேயே வெண்ணிலா ஒரு ரூமில் இருக்கா, நான் ஒரு ரூமில் இருக்கான்னா அது நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் மட்டும்தானே, நான் உன்னை அந்தளவுக்கு இமேஜின் பண்ணி அவ்வளோ உயரத்தில் வச்சுருக்கும் போது நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி ஓங்கி அப்புறம் மாதிரி ஒரு சீன் பண்ணுவார். உடனே காவேரி சச்சா சந்தேகம்லாம் இல்லைங்க, எனக்கு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, இருந்தாலும் ராகினி ஒரு பக்கம் வெண்ணிலா ஒரு பக்கம் அவங்க எமோஷ்னலாக வந்துட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணும்போது எனக்கு பிளாங்க் ஆகிடுச்சு, சுத்தமாக என் மைண்டு ஒர்க்கே ஆகலை, ஒருவேளை நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு பயந்தாக இருந்துச்சே தவிர உங்கள் மேலே எனக்கு சந்தேகம்லாம் வரல, நீங்கள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கிறது எனக்கு 100% தெரியும், என் மேலே இருந்த லவ் எல்லாத்துக்கும் உண்மைங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் நான் வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பயங்கரமாக வந்துட்டு அழுகிற மாதிரி விஜயம் ஆயிடுவார். அந்த ராகினி இருக்காளே, அந்த ராகினி கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால தான் நீ டவுன் ஆகிற காவேரி, நான் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், பட் ராகினி அந்த வீட்டிலேருந்து உடனடியாக வந்துட்டு அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்ன ஆல்ரெடி சித்தி சித்தப்பா வேற அனுப்பியாச்சு, அஜய் வேறு அங்கே இருக்கானே, அவங்களுக்கு எந்த சோர்ஸுமே கிடையாது, ஒருவேளை அந்த வீட்டிலேருந்து அவங்க வெளியில் போனாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்ற அந்த மனிதாபிமானத்தில் மட்டும்தான் அந்த ஃபேமிலி நான் உள்ளே வச்சுட்ருக்கேன், இல்லைன்னா வந்துட்டு அவங்க உன்னை படுத்துறதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு செகண்ட் கூட அவங்க நான் உள்ளே வச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவளை சமாளிக்கிறதுல ஒரு விஷயமே கிடையாது, பட் நீங்கள் இதெல்லாம் எனக்காக ஏங்க பண்ணீங்க, அந்தளவுக்கு நான் வர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னம்மா நீ வர்த்தா அப்படி இப்படியான்ட்டுலாம் கேள்வி கேட்டுட்ருக்கேன், வர்த்துங்கிறது என்ன, நீ எனக்கு ஒய்ஃப்டி, நீ எல்லாத்துக்குமே வர்த்து தான், இந்த உலகத்தில் நீ எல்லாத்த விடவும் உயர்த்து தான் நான் உன்னை நினச்சிட்ருக்கேன், அவ்வளோ ஹைட்டில் வச்சு தான் நான் உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ வர்த்தான்லாம் யோசிக்கவே கூடாது, நீ எனக்கு வர்த்து தான் காவேரி, மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, மற்றவங்க கண் பார்வைக்கு காவேரி எப்படியோ தெரியாது, பட் காவேரி தான் வந்துட்டு இந்த உலகத்திலே பெஸ்ட் பர்சன் அண்ட் மை லவபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காகவும் பேசுவார். ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் என்னை விட்டு போயிட மட்டும் மாட்டிங்கல்ல, எனக்கு இந்த சொத்தோ இல்லை வந்துட்டு இந்த ப்ராஃபிட்டோலாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க, நீங்கள் மட்டும்தான் என்னோட முக்கியமான அசெட்டு, எனக்கு சொந்தமான அசெட்டே நீங்கள் மட்டும்தான், நீங்கள் என்னை விட்டு போயிட மாட்டீங்கிற அந்த ஒரு ப்ராமிஸை மட்டும் நீங்கள் எனக்கு எப்போவுமே கொடுப்பீங்களா, அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் எப்போவுமே பிரேக் பண்ணாமல் இருப்பீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், அப்போ தான் நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்குவேன், இல்லைனா நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டேன், இதிலெல்லாம் எனக்கு விருப்பமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இதெல்லாம் நீ என்கிட்ட கேட்கணுமா காவேரி, நான் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணணுமா, உனக்கு ப்ராமிஸ் பண்ணால் தான் உனக்கு புரியுமா, இல்லை வந்துட்டு நான் உனக்கு நம்ப வைக்கிறதுக்காக நான் என்ன தான் பண்ணணும், இதுக்கு மேலே நீயே ஆப்ஷன் கூட, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னோடய லவ்வை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே என் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நீயே ஒரு ஆப்ஷன் கூட, நீயே ஒரு க்ளூ கூட அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி சிரிச்சுட்டு உடனே ஹக் பண்ணிடுவாங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் இப்படியே இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புவாங்க. காரில் கிளம்பும்போது காவேரி பயங்கரமாக காமெடி பண்ணிட்டு வருவாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசைங்க, நான் பெரிய டிவிலெலாம் பார்க்கும்போது ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆகி அந்த கம்பெனியில் உள்ளே நடந்து வரும்போது எல்லோரும் எந்திரிச்சு நின்று எனக்கு குட் மார்னிங் சொல்கிற மாதிரிலாம் நான் எவ்வளவோ வாட்டி கனவு கண்டிருக்கேன் தெரியுமா, பட் இதெல்லாம் உண்மையாக நடக்கும்போது எனக்கு நம்பவே முடியலைங்க, காவேரி நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப காமெடியாக கிண்டல் பண்ணிட்டு வரதை பார்த்து விஜய் பயங்கரமாக சிரிச்சுட்டு வருவார். இவ்வளோ வெகுளித்தனமாக இருக்கா பாரு, இந்த வெகுளித்தனமும் இந்த யதார்த்தமான பண்பும் எதுக்குமே ஆசைப்படாத இந்த குணமும் தான் காவேரி உன்னை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு, நீ எனக்கு ஒய்ஃபாக வரணுங்கிறது கடவுள் போட்டு முடிச்சு, அதனால தான் நீ கொடைக்கானலேருந்து இங்கே வந்திருக்க, இங்கே வந்து எப்படி எல்லாமோ கல்யாணம் பண்ணி இந்த அளவுக்கு விஜய் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கே அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லும்போது காவேரிக்கு ரொம்ப சிரிப்பு வரும். ரொம்ப சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு விஜயை பார்த்து ஒரு லுக்கு மட்டுமே விடுவாங்க. உடனே வந்துட்டு விஜயும் காவேரி வீட்டுக்கு உள்ளே போன உடனே வந்துட்டு விஜய் தாத்தா பாட்டியெல்லாம் அழைச்சி, தாத்தா பாட்டி சீக்கிரமாக வாங்க, நான் சொன்ன மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சிச்சு, அஃபிஷியலாக வந்துட்டு காவேரி எம்டியாகவும் டிக்ளேர் பண்ணியாச்சு, இங்கே பாருங்கள் புது எம்டி மேடம் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு, காவேரி எல்லோரும் வந்து விஷ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட தாத்தாவெல்லாம் உடனே ஓடி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பேராண்டி, காவேரி பார்த்தாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் 2 பேர்த்தையும் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது, புருஷன் முன்னாடினா இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு விட்டு கொடுத்து வந்துட்டு 2 பேர்த்தையும் சரிசமமாக மதித்து நடத்துக்கணும், நீ அந்த மாதிரி ஒரு புருஷனாக தான் கல்யாணம் பண்ணியிருக்க காவேரி, நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் தாத்தா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இன்ஃபேக்ட் வந்து நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவும் இல்லை, நான் நினச்சி பார்க்கவும் இல்லை, பட் இதெல்லாம் இவர் ஏன் எனக்கு பண்ணுறாருன்னு தெரியல, பட் என்னால் எதுவுமே தடுக்க முடியல இவர் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாட்டி சொல்லுவாங்க, நீ ஏண்டி காவேரி தடுக்கணும், உன் புருஷன் உனக்காக பண்ணுறான், நீ எதுக்கு தடுக்கணும், அதெல்லாம் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கோ, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ சரியான கெட்டிக்கார பொண்ணு தான், சாதாரணமாக நீ எதையுமே வந்துட்டு விட மாட்டேன், அந்த ஆஃபீஸை விஜய் மாதிரியே வந்துட்டு பயங்கரமாக கொண்டு போவேன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது,
ஆஃபீஸில் சின்ன பிரச்சனைனா கூட பூந்து விளையாண்டுறியாமே, அப்புறம் என்ன உனக்கு இவ்வளோ திறமை இருக்கும் போது அதுக்கு சரியான ஆள் தான் காவேரி. நீயும் விஜயும் மேன்மேலும் நல்லா வளர்ந்து வரணும். இந்த மாதிரி பல கம்பெனிஸ் நீங்கள் வாங்க தான் போகிறீங்க பாரு அப்படின்ற மாதிரி பாட்டியும் சந்தோஷப்படுவாங்க. அதை பார்த்து ராகினிக்கு பயங்கரமாக ஸ்டொமக் பர்ன் ஆகும். ராகினி அதெல்லாம் உடனே கவனிச்சிட்டு இருந்துட்டு, இந்த சண்டால பாவி இவ பேரில் எல்லா ப்ராஃபிட்டையும் மாத்திருக்க வேண்டியதான் லாயர்லாம் கூப்பிட்டு வந்து இவ்வளோ சீன் போட்டுட்டு இருந்தானா, இது புரியாமல் நான் இவ்வளோ வேற பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தேன். என்னை இப்போ கலைப்பாலை இவகிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியாது. இவங்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறத என் மனசும் ஏற்றுக்கவே மாட்டேங்குது. உடனே போய் அப்பாவுக்கு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலேருந்து வெடுக்குன்னு போக அதை வந்துட்டு பாட்டி நோட் பண்ணிடுவாங்க. இங்கே பாரு விஜய், எப்படி ராகினி போகிறா பாரு. நீ நம்ம பேசியிருந்ததெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமாக வயிறு எரிஞ்சிருச்சு போல இருக்கு. அவங்க வேலையில் எங்கேயோ போய் குமுற போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் காவேரி உடனே சிரிப்பாங்க 2 பேரும். ஸோ எல்லாருமே அங்கே பயங்கரமாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. விஜய் உடனே சொல்லுவார், இந்த விஷயத்தை உடனே போய் அத்தைக்கிட்டலாம் சொல்லணும். கங்கா, குமரன், அப்பா தான் எல்லாருக்கிட்டையும் சொன்னோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல உடனே தாத்தா சொல்லுவார், ஆமாம் பேரா, ஃபஸ்ட்டு இதை முதல்ல பண்ணு. விஜய் நீ சொன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் வீட்டில் சந்தோஷப்படுவா தான் செய்வாங்க. இப்படி ஒரு புருஷ முன்னாட்டியை பார்க்குறக்கு யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்காது. சரி வா, நானும் கூட வரேன். நானும் வந்து சொன்னேன்னா இன்னும் அவங்களுக்கு ஆறுதலாகவும் இன்னும் பயங்கர பெருமையாகவும் இருக்குது. பொண்ணையும் மருமகனையும் நினச்சி இன்னுமே வந்துட்டு பூரிப்படைவாங்க. வாங்க எல்லாருமே சேர்ந்து போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பும்போது ராகினி கரெக்டாக பசுபதிக்கு கால் பண்ணுவாங்க. அப்பா நீங்கள் அவங்க என்ன தான் கிழிச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. அங்கே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டு விஜய் காவேரியை பிரிச்சிடறேன்னு பயங்கரமாக சீன் போட்டுட்டு நீங்கள் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட்டே ஆகலை. வெண்ணிலா இங்கே வந்து ஒரு பக்கம் அவள் பாட்டுக்கு ரூமில் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் விஜய் சுத்தமாக மாறிடுவார். வெண்ணிலான்னு அலைவாருன்னு சொன்னதெல்லாம் சுத்த பொய்ப்பா. காவேரி அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு பேஸ்மெண்ட்டை போட்டு விஜய் வீட்டிலேயே குடியிருந்துட்டா. விஜய் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் காவேரியை நீங்கள் நினச்சா நான் நினச்சா இல்லை அந்த கடவுளே நினச்சா கூட இனிமேல் பிரிக்கவே முடியாதுப்பா. ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு உயிராக காவேரி தான்ப்பா நினச்சிட்ருக்கான். இப்போ ஏதோ வெண்ணிலாவை போனால் போச்சு, அது ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணணுமே. நம்மளால் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்றதுக்காக ஒரு உதவி பண்ணுறதுக்காக தான் அவன் யோசிக்கிறானே தவிர வெண்ணிலாவெல்லாம் சுத்தமாக விஜய் நினப்பில் இல்லவே இல்லைப்பா. நம்ம போட்ட கணக்கு எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல அது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டுட்டு தான்மா இருக்கேன். அந்த விஷயம் எல்லாமே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேங்கிறதையும் முடிவெடுத்துட்டேன். விஜய் காவேரியை பிரிக்கிறதுக்கு கண்டிப்பாக வெண்ணிலா மூலியமாக தான் முடியும். வெண்ணிலாவையும் விஜயும் சேர்த்து வைக்கிறது நம்ம விஷயம் கிடையாதுப்பா. விஜயும் காவேரியும் பிரிக்கிறோங்கிறது தான் நம்மளோட திட்டமே. அதை எப்படி வேணுனாலும் பண்ணலாம். வெண்ணிலா அந்த வீட்டில் இருந்தால் தானே பிரச்சனை. வெண்ணிலா அந்த வீட்டிலேருந்து முடிச்சு கட்டிட்டாலும் வந்துட்டு விஜய் காவேரிக்குள்ளே பிரச்சனை வரும் தானே. வெண்ணிலா ஏதாவது பண்ணி நம்ம வெண்ணிலாவை ஒன்று போட்டு தள்ளிடலாம், அல்லது அன்பு பண்ண மாதிரி வெண்ணிலா அந்த ஊரை விட்டே துரத்திடலாம். 2ல் நம்ம எது பண்ணினாலும் நம்மளுக்கு லாபம்தான். அந்த பழியை தூக்கி நம்ம காவேரி மேலே போடுவோம். வெண்ணிலாவும் விஜயும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு காவேரி வைத்தறிச்சல் இந்த மாதிரி பண்ணிட்டா ஒரு பொண்ணோட லைஃபையே கெடுத்துட்டான்ற மாதிரி நம்ம பில்டப் பண்ணிடுவோம். அதுக்கான எல்லா ஏற்பாடும் நீ பண்ண ஆரம்பி. வெண்ணிலா கிட்ட போய் தனியாக இருக்கும்போதெல்லாம் காவேரியை தப்பாக பேசி ஓதி வை. காவேரிக்கு வந்துட்டு வெண்ணிலாவுக்கு வந்து காவேரினாலே கெட்டவன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி மட்டும் வை. காவேரியை பார்த்ததுமே வெண்ணிலா பயந்து மிரண்டு ஓடுற மாதிரி எல்லா ஏற்பாடுமே வந்துட்டு நீ பண்ணினா மட்டும் போதும். அதுக்கடுத்து இது என்ன பண்ணுங்கிறது அப்பா பார்த்துக்கிறேன். ஒன்று வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு நம்ம அனுப்பிடலாம், அல்லது ஒரே அடியாக அந்த வெண்ணிலாவை போட்டு தள்ளிட்டோம்னா அந்த பழி பூரா வந்துட்டு காவேரி மேலே போயிடும். ஸோ விஜய் காவேரி நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கான வழி அது மட்டும்தாம்மா. அதுக்கான எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினியும் பசுபதி பயங்கரமாக பிளான் போட்டு சிரிச்சிட்ருப்பாங்க.